ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீஃபிட் தமிழ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸோட ஏர்னிங் அண்ட் மைனிங் சைட்ஸை பார்த்துட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட விட்ரா ப்ரூஃப்ஸ் கண்டினியூஸாக நான் லாஸ்ட் ஒரு 7 வீடியோஸில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கிரிப்டோ கரன்சிஸில் ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் இருக்க எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பைனிங் ஒன் பிட்காயின். ஸோ இதிலேருந்து நான் டோட்டலாக எவ்வளோ விட்ரா எடுத்திருக்கேன், ஸோ இது இல்லை நான் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் இருக்கிறவங்கள போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்னோட எஸ்டிமேட் மைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ 0.000045 தான் என்னோட எஸ்டிமேட்டான பிட்காயின். ஸோ டேட்டுமே நீங்கள் லைவாகவே இந்த இடத்துல நான் ஷோ பண்ணியிருக்கேன், அதையுமே பார்த்துக்கலாம். என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும் பார்த்துக்கலாம். 0.0015 இருக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து பிடிசி கால்குலேட்டர் வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கான டேயில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1260 rupees 0.51 பைசா. ஓகேங்களா, இதோட வேல்யூவே இப்போதைக்கு 1200 rupees இருக்குது. ஸோ நான் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நிறைய விட்ராவல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் என்னன்றதை நான் தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேயுமே டோட்டல் விட்ராவல் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கேன். இதோட அப்ராக்சிமேட் டுடே வேல்யூ என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். தென் இது எந்த அளவுக்கு லெஜிட்டான சைட்டுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக விட்ராவல் ஹிஸ்ட்ரிக்குள்ளார போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஹிஸ்ட்ரின்றது வந்து விட்ராவல் ஹிஸ்ட்ரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டான ஒரு ப்ளேஸு. ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ட்ரான்சாக்ஷன்றதில் விட்ராவல் ஒன்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கரன்சிஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் லைட் காயின் அண்ட் பிட்காயின் மட்டும் தான் மோஸ்ட்டாக விட்ராவல் எடுத்திருப்போம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் எப்போ எடுத்திருக்கேன்னா July 9, 2023. ஓகேங்களா, நான் எடுத்தது வந்து லாஸ்ட் இயர் தான். ஏன்டா லாஸ்ட் இயர் எடுத்தது இந்த இயர் ஏன்டா வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கண்டினியூஸாக வந்து எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லிட்டு வருது என்னென்னா, நம்மளோட சேனலோட குறிக்கோளுமே அதுதான். ஓகேங்களா, ஸோ எந்த ரூபாவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக தரக்கூடிய ஒரு க்ளவுட் மணி பேஸில் தான் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃப்ரீயாகவே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம் ஒரு சைடில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரீயாக மைனிங் ஆகுது. அதிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நம்ம விட்ராவல் எடுத்துருக்கோம். அது அமௌண்ட்டு சிறுசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும்னே 60 லைட் காயின்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா 2-3 பெரிய விட்ராவல்ஸும் நான் எடுத்திருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 00020 எடுத்திருக்கேன்னா, இங்கெல்லாம் 100 LTC எடுத்திருக்கேன்னா, ஸோ அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வரைக்கும் டோட்டலாக டைம் பீரியடில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 0.002794ன்ற அமௌண்ட் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து இது லைட் காயினில் இருந்தாலும் பிட்காயின் கன்வெர்ட் ஆகி தான் இது டோட்டலாக காட்டுது. இப்போ இதோட வேல்யூ என்னன்றதை இன்றைக்கான டேட்டில் பார்த்துருவோம். இங்கே போய்ட்டு நான் அதோட வேல்யூ காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கான வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1747 rupees இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1700 நியர்பை 1800 கிட்டக்கு இருக்குது. இது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்லேயே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எதுவுமே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக வந்து க்ளவுட் மணியில் ஏர்னிங் பண்ணக்கூடிய வெப்சைட்டை தான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். தென் சில ரெஃபரல்ஸுமே இதில் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரல்ஸ் இருந்து வர ஏர்னிங்ஸ் மூலமாகவும் நான் எடுத்திருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து எந்த ஒரு ரெஃபரல்ஸ் இல்லாமல் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுமா? இந்த மாதிரி வெப்சைட்லாம் ஷூராகவே எடுக்க முடியும். பட் ஆனால் கொஞ்சம் டைம் டியூரேஷன் ஆகும். ஸோ 2 to 3 months ஆகும். எடுத்தோன்னே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுலையும் இறங்க வேணாம். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாகவே வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வேணுன்றதும் இந்த இடத்துல யோசிக்கணும். ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட்டில் கொடுக்குறேன்னா அதோட ரிவ்யூ நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஒரு 1 or 2 month கழிச்சு நம்ம அகைன் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விட்ராவல் அமௌண்ட் ரீச் ஆயிருந்தால் பார்ப்போம், விட்ரா எடுத்துக்குவோம். விட்ரா அவங்க கொடுத்தாங்கன்னா அட் த சேம் டைம் நிறைய வெப்சைட் 2-3 monthsலேயே வந்து ஊற்றி கடையை மூட்டிட்டு சாத்திட்டு கிளம்புற கம்பெனிஸும் நிறைய இருக்குது. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் நான் என்ன பண்ண போகிறேன், நியூ வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வருவேன். அந்த வெப்சைட் நீங்கள் என்னோடவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் விட்ரா எடுக்கும்போது எடுக்க முடியலன்னா ஆஃப்டர் ஒரு 1 month 2 month கழிச்சா நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். நான் இதுதான் உண்மையாக இருக்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நான் எதுவும் முடிவு மறைக்க வந்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்டா நான் வந்து லாஸ்ட்டே எடுத்த விட்ரா ப்ரூஃப் ஷோ பண்ண சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆக்டிவ் ஹேஷ் பவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 GHS தான் இருக்குது. என்னோடய GHS பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து எண்ட் ஆயிடுச்சு. 1 year சும்மா தான் வச்சுருக்கேன் இந்த வெப்சைட்டை. நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸாக ஒரு இந்த வெப்சைட்டோட மைனிங் வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் வந்து இன்னொரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி இன்னொரு லேப்டாப்பில் மேக் அட்ரஸில் நான் சைன்இன் பண்ணிடுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஐடியை நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அதுலேருந்து நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துன்றதை ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஐடியை நான் வந்து டேரெக்டாக லாக் அவுட் பண்ணிடுறேன். நல்லாவே பார்த்துங்க, இந்த ஐடியில் எவ்வளோ டோட்டல் விட்ரா எடுத்துருக்குன்றதை 0.0020 எடுத்துருந்தேன். நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு என்னோட இன்னொரு ஐடியை நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மெயில் ஐடி கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் கொடுக்கும்போது வந்து
வேறு ஒரு மெயில் ஐடியும் வேறு ஒரு டிவைஸ்லையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணும்போது மட்டும் வேறு ஒரு ஐடியை யூஸ் பண்ணி வேறு ஒரு டிவைஸில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ அப்படி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 மெயில் ஐடியை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா என்னோடய வேறு மெயில் ஐடி இதுதான் வந்து நான் பிகினிங்கில் யூஸ் பண்ண மெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எவ்வளோ நான் வந்து வித்ட்ரா எடுத்திருக்கேன்றதையும் நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது ஃபஸ்ட் நான் எந்த மெயில் ஐடி மேக் பண்ணேன்றது. ஸோ இது பாருங்கள் கைஸ். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஐடி. ஸோ இதில் பாருங்கள். ஓகேங்களா? இதில் நான் எவ்வளோ வித்ட்ரால் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.002 அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 0.0024 சம்திங் எடுத்திருந்தான். இதில் அதை விட பார்த்தீங்கன்னா ஹையராக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆஷ் பவர் 0வில் தான் இருக்குது. ஏன் 0வில் இருக்குன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணலை. நான் இவ்வளோ எடுத்துமே நீ ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா என்னோடய முட்டாள்தனம் தான். ஏன் இன்வெஸ்ட் பண்ணன்றது தான் என்னோடய கொஷின். நான் எடுத்தது என்னுடைய அப்படியே இருக்கட்டுமே, எனக்கு தந்தது ஃப்ரீ, அந்த ஃப்ரீயாக இருக்கிறத நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் அதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி டக்குன்னு கடையை சாத்தி கிளம்பிட்டாங்கன்னா எனக்கு தானே லாஸு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் தெரியாதவங்களாகட்டும் யாருக்குமே வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன் நான். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் நடந்துருக்கேன். என்னமே நீங்களுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ ஸ்டீஃபீல்டோட சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸாகவும் இருக்கணும். சேம் டைமில் இதில் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுன்ற நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? தயவு செஞ்சு கிரிப்டோ கரன்சிஸை பற்றி நாலேஜ் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை ஏர்னிங்ஸ் எடுத்திங்கன்னா பெட்டர். தெரியாதவங்ககிட்ட இதை ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ கோடிக்கணக்கில் காசு வரும் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிரிப்டோ நாலேஜ் இல்லாதவங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணலாம். சேம் டைம் அதுக்கப்புறம் இதில் எப்படி ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அது ரெண்டுமே இல்லாமல் டேரெக்டாக இது போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணால் இவ்வளோ காசு வரதெல்லாம் சொல்ல வேணாம். அது ஒரு தவறான செயலாகவும் எனக்கு தோணுது. ஸோ நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதோட அமௌண்ட் எவ்வளோன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுவுமே நான் லாஸ்ட்டாக எவ்வளோ எடுத்துன்றதை நான் உனக்கு ஷோ பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஆப்ரேஷன் ஹிஸ்ட்ரிஸில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 0.0024 அமௌண்ட் எவ்வளோ இன்றைக்கான கரன்சிலன்னு பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,321 ரூபா வருது கைஸ். ஸோ நான் இந்த அமௌண்ட்டு மட்டுமே வச்சுருந்தேன்னா வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணாமல் அந்த காசை என்கிட்ட இன்றைக்கி தேதிக்கு 20,300 இருந்திருக்கும். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா அப்பயே செலவு பண்ணிட்டேன். 1 இயருக்கு பிஃபோராகவே இந்த அமௌண்ட்லாம் எடுத்து நான் வித்ட்ரா பண்ணி அது சோலி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல் கரன்சிஸில் போய்க்கிறேன். ஆல் கரன்சிஸில் போயிட்டு வித்ட்ராவல் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். வித்ட்ராவலில் கிளிக் பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் ஃபியூச்சர் பேயில் எடுத்த வித்ட்ரா ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது இன்வெஸ்ட் பண்ண வேணான்றதான் நான் என்னோடய ஒரு எண்ணமே. ஓகேங்களா? ஸோ கடைசியாக எவ்வளோ வித்ட்ராவல் எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் லாஸ்ட்டாக எடுத்தது லைட் காயின் எடுத்திருக்கேன். இதுவுமே ஜூலை 13, 2023 தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எடுக்கல, ரெக்வஸ்ட்லேயே இருக்குது. சாரி, ஜூலை 8 அன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஜூலை வந்து 13 அன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ரெக்வஸ்ட்லேயே இருக்குது. அது இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நான் அதையும் ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபியூச்சர் பேயில் ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். 2023 ஆகஸ்ட் 11 அன்றைக்கி 0.000 பிட்காயின் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். நிறைய வெப்சைட்டில் நான் வந்து இதில் காமிச்சிட்டு ஃபியூச்சர் பேயில் காமிச்சேன். அதுக்கு பிறகு நான் ஆப்போசிட்டாக வந்து இங்கே காமிச்சிக்கிறேன். 11 ஆகஸ்ட் அன்றைக்கி எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா E285ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. E285. ஓகேங்களா? நான் டேரெக்டாக போயிட்டு E285ங்கிறத ஃபைன் பண்ணி பார்க்குறேன். இந்த பேஜில் இல்லை, செகண்ட் பேஜில் இருக்கா பார்த்துருவோம். E285 எஸ், இங்கிட்ட இருக்குது, தெரியுதுங்களா கைஸ்? அமௌண்ட் இது வந்து ஆகஸ்ட் 11. ஸோ இதுவுமே வந்து ஆகஸ்ட் 11. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஜிட்ன்றதை நான் இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நான் ஷோ பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஷோ பண்ணுன்றதுக்காக. நீங்கள் யாரும் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் திரும்ப நான் சொல்கிறது வேணாம். எதுக்கு பண்ணிட்டு கொடுக்குறத வச்சு மைனிங் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். எனக்குமே ஐடியா இருக்குது இதில் மைனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு நிறைய வந்து அதில் ப்ராஃபிட் இருக்குது தான். சேம் டைமில் இவங்க வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்கன்னா பெரிய இதுவாகி கிராஷ் ஆகி கிரிப்டோவில் ஏதாச்சும். ஸோ இதில் எப்படி பிட்காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதையும் கொடுத்துருக்காங்க, எப்படி வித்ட்ரா பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான ஒரு வெப்சைட்டு, பட் நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். என்கிட்ட இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 இருந்திருக்கும். நான் இதிலேருந்து ஏர்னிங் பண்ணதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஸோ 22,000லேருந்து 25,000 வரைக்கும் இருந்திருக்கலாம். ஸோ எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக இருந்திருக்கும்.
ஸோ அடுத்தது இந்த பெண்டிங் ரெக்வஸ்ட் இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. லாஸ்ட் இயர் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு தரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்றது நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன், எதனால் எனக்கு வந்து பேமெண்ட்டை நிறுத்திட்டாங்க. ஏன்னா இது பேமெண்ட் வந்து பவர் இல்லை, அதுக்கப்புறம் மைன் ஆக போகிறதில்ல. இந்த பேமெண்ட் ஏன் நிறுத்தினாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம கிரிப்டோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் பை ஃப்ரம் ஸ்டீஃபி தமிழ். தேங்க்யூ.